இங்கே பாருங்க வெறித்தனமாக இருக்கு. இங்கே போகிறோம் ஹில்ஸ் எல்லாம் செம வெறித்தனமாக இருக்குங்க. சே நான் ஏங்க இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன்? சிட் பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் ஆகுறேங்க. ஆனால் இங்கே ஏற ட்ரக் டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால ட்ரக்ஸுக்கிட்ட எல்லாம் போகல. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஏறாங்க போலங்க. பிரேக்ஸ் எல்லாம் ஹீட் ஆகி மெல்ட் அந்த ஸ்மெல், அந்த கருகுன ஸ்மெல் பயங்கரமாக வருதுங்க. ட்ரக்ஸை எல்லாம் ஓவர்டேக் பண்ணல. ட்ரக்ஸை நாம் ஓவர்டேக் பண்ணல. ட்ரக் இப்படி பாஸ் ஆகலையோ பயங்கரமாக வருதுங்க அந்த ஸ்மெல்லு. பா இங்கே பாருங்க, அது பவானி சாகர் டேம்னு நினைக்கிறேங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியுது. ஆமாம், இந்த ரப்பர் மெல்ட் ஆகிற ஸ்மெல்லு பயங்கரமாக வருதுங்க. ஒரு ட்ரக்கு நம்மளை கிராஸ் பண்ணிலையும். சரி விடுங்க, இதுக்கு மேலே நம்ம கேமராவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆனால் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிட்டு இருந்தால் தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ஷன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். வாங்க ஓகேங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே புது டயருங்க. இப்போ எப்படியும் ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் ரியர் டயர். நேற்று மெக்கானிக் ஷெட்லேருந்து வீட்டுக்கு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ், இன்றைக்கி ஒரு 85 கிலோமீட்டர்ஸ். நான் பிரேக் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போங்க, பார்த்துக்கலாங்க. 12th ஹேர்பின் பெண்ட். ட்ரக் டிரைவர்ஸில் ஏதோ சிக்னல்ஸ் கொடுக்குறாங்க. ஹேர்பின் பெண்டில் நம்ம ஹார்ன் அடித்தோம்னா நீங்கள் வரலாம், இல்லை வர வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள், அந்த மாதிரி சிக்னல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம கவனித்தோம்னா நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் ரைடர் ஆகிடலாம். க்ளோஸ் கால்ஸும் நிறைய வருது. ஆனால் பயங்கர ஸ்டீப்பாக இருக்குங்க. கொல்லி ஹில் 70 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருந்தாலும் இந்தளவுக்கு ஸ்டீப்பாக இல்லை. இது 27 ஹேர்பின் பென்ஸ் தான் இருந்தோம். 27 ஹேர்பின் பென்ஸ்னாலும் ஒன்று பயங்கர ஸ்டீப்பாக இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு 7 கியரில் தான் ஏறுற மாதிரி இருக்குதுங்க. இப்போ நம்ம ஒட்டி வகையில் சூப்பருங்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு அருமையான ஸ்பாட். பக்கத்துலேனா 100 கிலோமீட்டர்ஸ். கோயம்புத்தூருக்கு ஈரோட்டுக்கு அது மாதம் 2 தடவை வந்துட்டு போகிறத பார்க்கல. இது கொஞ்சம் பக்கம்தான். அது 120 கிலோமீட்டர்ஸ். இது எப்போச்சு மாதம் இருக்கா இந்த மாதிரி வருவோம். அப்படிங்கப்பா இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுனால நம்மளால் கார்னர்ஸ் நல்லா பண்ண முடியல. ஓகே, குட் ஸ்டார்ட் ஆஃப்டர் அ லாங் டைம். இதெல்லாம் கெத்தாக சொல்ல வேண்டிய டைலாக்குங்க. என் வாய்ஸுக்கு நான் சொல்கிற மாடுலேஷனுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஃபுல்லாக மோட்டிவேட்டுங்க. இந்த 2.5 மாதம் ரைடும் போகாமல் எதுவும் பண்ணாமல் இருந்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த லீவ் விட்டு எனக்கு ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க லீவ் விட்டு. இந்த 15 டேஸ் நான் என்ன பண்ணுறேன்னே தெரிலிங்க. சும்மாவே சுற்றிக்கிட்டு பைக்கும் ஓட்டல, உருப்படியே ஒரு வேலை செய்யலை. ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், அந்த மாதிரிலாம் ஒரு பர்பஸே இல்லாமல் இருக்கிறோமோன்னு எல்லாம் தோணி ஃபுல்லாக டிமோட்டிவேட் ஆகி அப்படியே லைஃபே இல்லாத ஒரு ஜீவன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன். லைஃப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு ஜீவன் மாதிரி. இப்போ இந்த ரைடு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு வேற அப்படியே திரும்ப பழையபடி மாறின மாதிரி. என்ன சிகரெட் போடுறாங்க, திரும்ப பழைய அப்படியே ஃபுல்லி மோட்டிவேட்டட். கார்னர்ஸ் எல்லாம் கெத்தாக இருக்குங்க. இன்னும் ஒரு டிராஃபிக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா பெரிய என்ஜாய் பண்ணலாங்க. ரூட்டுக்காகவே வரலாங்க. மேலே போய் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு தெரியல.
பார்ப்போம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோலையும் சொல்கிறதான் திரும்ப இந்த வீடியோவில் சொல்கிறேன். கீழே இந்த வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த தடவை கண்டென்ட் அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசிக்கிட்டே வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வேலை, பேசாமல் சும்மா ஏன்னா எனக்கு பேசுறதுக்கு ஒரு என்ன பேசுனே தெரில. பட் கண்டென்ட்ஸ் இது வியூஸு கார்னர்ஸ் எல்லாம் கெத்தாக வருதுங்க. அதனால் நான் பேசாமல் சும்மா வியூஸு கார்னர்ஸ் மட்டும் பேசாமல் சும்மா அப்படியே ராவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டால் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்கள். கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ கொல்லி ஹில்ஸ்லேயும் அப்படி தான் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போவும் நான் அப்போ தான் பண்ண போகிறேன். அதாவது பேசுவேன், அங்கங்கே கொஞ்சம் பேசி அட் தி சேம் டைம் வியூஸு கார்னர்ஸ் எல்லாம் சில டைம் அப்படியே பேசாமல் அப்படியே. என்னங்க இது டஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குது தெரியல. வியூஸ் கார்னர்ஸ் எல்லாம் வரப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே பேசாமல் ராவா ரெண்டு மிக்ஸ் பண்ணி போடுறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் அதை மாதிரி அடுத்த வீடியோஸ் வந்து பண்ணிக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இந்த விஷயத்தை மட்டும். நான் உங்களுக்கு நான் என்னோடய கண்டென்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிறத மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வியூஸ்லாம் கெத்தாக இருக்குங்க. ஆனால் பார்க்குறக்கும் பயமாக இருக்குது. டிராஃபிக் இல்லைன்னா கார்னர்ஸ் எல்லாம் கெத்தாக போடாங்க. டிராஃபிக் இருக்கிறனால தான் கார்னர்ஸில் கொஞ்சம் பார்த்து ஓட்ட கார்னர்ஸே, அதாவது கார்னரிங்கே பண்ணாமல் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, இதுவும் ஒரு புது விதமான அனுபவம். எங்கேயாச்சும் நல்ல வியூ வந்துச்சுன்னா அதுக்குள்ளே 21st ஹேர்பின் பெண்டுக்கு வந்துட்டோங்க. 27ல் இன்னும் 6 ஹேர்பின் பெண்ட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. அது 22nd. இந்த மாதிரி டைமில் இந்த ட்ரக் ஓவர்டேக் பண்ணலாங்க. டப்புன்னு மேலேருந்து ஏதாச்சும் வண்டி கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது தான் பயமாக இருக்குது. அவங்க அடுத்த டைம். ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச். கொஞ்சம் சிண்டாக இந்த ரயிலில் சிண்டா கொஞ்சம் திணற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்காங்க. அதனால சிண்டா இந்த ஓவர்டேக் பண்ணிடலாம். சிண்டாவுக்கு பவர் பத்துலேன்னு பயங்கரமாக பவர் பத்துலேயும் தோன்றல. பவர் பத்தில் நல்லா தெரியுதுங்க. கார்னரிங் எல்லாம் ஓகேங்க. இந்த கவுண்டர் ஸ்டேரிங் மட்டும் லைட்டாக, அதாவது அரைங்குறையமாக பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. கவுண்டர் ஸ்டேரிங் மட்டும் பார்ப்போம், முறையாக கற்றுக்கணுங்க. ஃபுல்லாக பாடியை ஓகேங்க. ஓகே, இப்போது கேமராவில் ஏதாச்சும் ஷேக் தெரிஞ்சுதுன்னு தெரில. அது என்னென்னா நான் ஃபுல்லாக பாடியை அப்படியே பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ ரொம்ப கமிட்டட் அண்ட் ஃபோக்கஸ்டு ரைட்டிங் பொசிஷனுக்கு என் பாடியை மாற்றிட்டேங்க. கார்னரிங் பண்ணுறதுக்காக திம்பம் 3 கிலோமீட்டர்ஸ். இப்போ பாருங்க, இந்த கார்னர் அந்த கார்னர் டிரான்சிஷன் ஒடுக்கமாக பண்ணலினாலும் அந்த ஃபீல் கெத்தாக இருக்குங்க. என்னடா இப்படி டேஞ்சரஸாக ரைட் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. ஸ்லோவாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட்டு ஹேர்பின் தாங்க, லாஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட். யாருங்க அவரு?
பெங்களூர் டு 25 கிலோமீட்டர்ஸ். இங்கே பாருங்க, இப்படி ஒரு ரூட் இருக்குது பெங்களூருக்கு. சூப்பருங்க. மங்கீஸ் பார்த்தா, மங்கி பாய்ஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக தென்படுறாங்க. நம்ம குரங்கு நண்பர்களுக்கு ஒரு வணக்கத்தை போடு. RX சூப்பராக ஹேண்ட்லிங் மாசாக இருக்குங்க. சும்மா கார்னர் சைடம் ஸ்கில்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு நல்ல வண்டி RX. அதாவது பிகினர் பார்த்தா, பைக்கே பார்த்தா ஓட்ட கற்றுருக்கீங்கன்னா RX வாங்குங்க. ஸ்கில்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ R15 MT RC 200 Duke 200 இப்போ எப்படியோ அந்த மாதிரி அப்போ 90s RX. திம்பம் வந்துட்டோங்க. திம்பம் மலைப்பகுதி. அத்திமங்கலம் டைகர் ரிசர்வ். அங்கே போர்டு போட்டிருக்கு. அந்த போர்டில் எந்தெந்த ஊருன்னு பாட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறாங்க. நிறுத்துவோம். இப்போ இந்த போர்டில் என்னென்ன ஊர் போட்டிருக்குன்னு மேப்ஸ் எல்லாம் பாட்டு அப்புறம் ஹாசனூர் பாவையில் கண்டினியூ பண்ணுறாங்க. இன்னும் 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஹாசனூருக்கு. இப்போ தாங்க அப்படியே சில்னஸ் ஃபீல் ஆகுது. இப்போ தான் இந்த ஹில் திம்பம் தாண்டினதுக்கப்புறம் தான் அந்த ஹில் ஸ்டேஷனுக்குள்ள அந்த மாதிரி அந்த சில்னஸ் ஃபீல் ஆகுது. ஆனால் அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. அனிமல்ஸ் வராமல் தான் சரி. மங்கி பாய்ஸ்லாம் நம்மளை ரேகிங் பண்ணாமல் இருந்தாருங்கன்னா பரவாயில்ல. பிடிச்சி நம்மளை ரேகிங் பண்ணி விட்டானுங்கன்னா அவ்வளோதான். Okay. Going hard on brakes. Okay. ஒரு நல்ல பைக் இந்த கார்னர்ஸ்குலாம் சூப்பரான ரோடுங்க. ஒரு ஆஃபிக்கான பயங்கரமாக பார்த்துக்கணும். ஆனால் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க. இப்போ தான் ஞாபகம் வருது. என்னடா ஏதோ வித்தியாசமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணேன். இன்னும் காலையில் சாப்பாடே சாப்பிடல. அப்புறம் எங்கள் ரொம்ப பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணால் கட்டி தான் ஞாபகம் வந்துச்சு. பெங்களூர் 220 kilometers, Mysore 108 kilometers. ஜம்பாங்க இன்னும் அங்கே பாருங்க, அங்கே இன்னொரு ஜம்பாங்க இருக்கு. சக்கா இதில் கீழே போனால் இங்கே இன்டீரியராக போகும் பல இன்னொரு ஊர் ஏதோ போட்டிருக்குங்க. கோடங்கல் 78 kilometersன்னு. சோலாவாக போகிறது இது ஒரு பிரச்சனைங்க. தைரியமாக எங்கேயும் கொஞ்சம் இன்டீரியராக உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. கொஞ்சம் பயமாக இருக்கும். அது ஒரு பிரச்சனை இருக்குங்க சோலாவாக போகிறது. ஆனால் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். கூட யாரும் அப்படின்னு ரைடே போகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ரைடு போயிட்டு வரலாம்ல. ஃபாரஸ்ட் ரூட் நல்லா இருக்குங்க. ஹில்ஸ் மாதிரி இல்லாமல் பிளெயின்ஸ் மாதிரியும் இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க இந்த ஹாசனூர் ரூட். அகெயின் ஜம்பாங்க. இங்கேயும் வீடு கட்டி இருக்காங்க தனியாக. எனக்கு உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குங்க. ஆச்சு அனிமல்ஸ் வந்துருமான்னு உங்கள் வீடே கட்டியிருக்காங்க. இப்போ இங்கே ஏதோ ஹோட்டலாக பாமா ஹோட்டல், இங்கேயே சாப்பிட்டு போயிடலாங்க. இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்குது.
சொல்லுங்க. இங்கே போய் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க.